ராம் என்ற நாமம் வெறும் நாமம் அல்ல, அவை மந்திர சுரூபம் ஆகும். ஓசை வடிவமாக அவை நிலைத்திருக்கின்றன. இத்திரு நாமத்தை ஓயாது ஓதி வந்தால் பக்தி பெருகும், மனம் தூய்மை பெறும், மன உறுதி மேம்படும். வெறும் மந்திர ஜபத்தாலேயே ஒரு வேடன் வால்மீகி மகரிஷியாக மாறினார் என்பது எல்லோரும் அறிந்ததே. வால்மீகி முனிவர் ராமாயணத்தை 100 கோடி ஸ்லோகங்களால் எழுதினார். அவர் எழுதிய இதிகாசத்தை பறித்து கொண்டு போவதற்காக தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகியோருடைய சர்ச்சை தோன்றியது. அது சண்டையாய் மாறியது. சண்டையை தீர்வதாக இல்லை. இவ்வழக்கை தீர்க்கும் பொருட்டு அவ்விடம் சிவபெருமான் தோன்றினார். சிவபெருமான் 100 கோடி ஸ்லோகங்களை ஆளுக்கு 33 கோடி ஸ்லோகங்களாக பங்கிட்டு கொடுத்தார். மிஞ்சிய 1 கோடி ஸ்லோகங்களை தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என ஆளுக்கு 33 லட்சம் ஸ்லோகங்கள் வீதம் பகிர்ந்தளித்தார். 1 லட்சம் ஸ்லோகம் மிஞ்சியது. அதையும் ஆளுக்கு 33,000 ஸ்லோகங்கள் வீதம் பகிர்ந்தளிக்க மீதி 1000 ஸ்லோகங்கள் மிஞ்சியது. அதையும் ஆளுக்கு 333 ஸ்லோகங்கள் வீதம் பகிர்ந்தளிக்க மீதியாக 1 ஸ்லோகம் எஞ்சியது. ஸ்லோகம் அனுஷ்டுப் என்ற யாப்பு வகையை சார்ந்தது ஆகும். ஒரு ஸ்லோகத்தில் 32 எழுத்துக்கள் இருக்கும். கடைசியாக மீதமுள்ள ஒரு ஸ்லோகத்தில் உள்ள 32 எழுத்துக்களையும் ஆளுக்கு 10 எழுத்துக்களாக தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும், மனிதர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார் சிவபெருமான். இறுதியாக 2 எழுத்துக்கள் மிஞ்சியது. அவ்வெழுத்துக்கள் ராயும் என்பதாகும், அதாவது ராம் என்பதாகும். சிவபெருமான் அவ்விரு எழுத்துக்களையும் தம்முடைய சேவைக்கு கூலி என எடுத்துக்கொண்டார். சிவபெருமான் இவ்வழக்கை ராம் என 2 எழுத்துக்களோடு முடித்து வைத்தார். தேவர்களோ, அசுரர்களோ, மனிதர்களோ சிவபெருமானுடன் போட்டியிட முடியாது வெளியேறுகின்றனர். இலக்கியத்தின் சாரம் முழுவதையும் ராமநாமத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டார் சிவபெருமான். ஆகவே ஒவ்வொருவரும் தினந்தோறும் இந்த ஈரெழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் போதுமானதாகும். இலக்கியத்தை படித்த புண்ணியம் கிட்டும். சகல வல்லமைகளையும் வழங்கக்கூடியது ராம மந்திரம் ஆகும். தீமை விலகும், ஜெயம் உண்டாகும், பிரம்ம சாயுச்சியம் கிட்டும் என மனுசாஸ்திரம் கூறுகின்றது. தாங்களும் இத்திரு மந்திரத்தை தவறாது உச்சரித்து நன்மைகள் பல பெற வேண்டுமா? எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகின்றோம்.